கடந்த ஆட்சியிலையும் உதயசந்திரன் ஐஏஎஸ், அதாவது சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பர் 1 செக்ரட்டரி, அந்த சிஎம் செக்ரட்டரி 1ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர் வேண்டப்பட்ட அதிகாரிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறார்ல, அந்த மாதிரி நெருக்கமாக அதிகாரியாக இருந்தவர்கள் தான் செந்தில்குமார், லட்சுமி பிரியா அவங்கலாம் இருந்தாங்க. இப்போ இந்த செந்தில்குமார் தான் சிஎம் செக்ரட்டரி 1 விஜய்க்கு விஜய் முதலமைச்சராக இருக்கிறார்ல அவருக்கு. அது எப்படி அது அப்புறம் என்ன மாதிரியான தகவல் இருக்கும் அப்படி பாருங்கள். இப்போ லட்சுமி பிரியா அவங்களும் சிஎம் 2 செக்ரட்டரி அவங்க தான். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டார். நாங்கள் கடந்த ஆட்சியை பற்றி எப்படி என்ன ஏது நிதிநிலை எல்லாம் ஒன்றும் இல்லை, சுத்தமாக மோசமாக இருக்குது, அதனால் வெள்ளை அறிக்கை நான் முதல்ல வெளிப்படையாக வெளியிட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதாவது ஒன்றும் இல்லை, கஜானா காலி, நீங்கள் சொன்ன மாதிரி எதுவும் என்னால் வேகமாக செய்ய முடியாது, நான் தேர்தலுக்காக ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், எலெக்ஷனுக்காக அது ஸ்கிரிப்டுன்னு நினச்சி நான் பேசிட்டேன், இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு, அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க, இந்த பாருங்கள் கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறார்ல. இப்போ இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறதுல யாருன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க செந்தில்குமார், இந்த லட்சுமி பிரியா இவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தர் முக்கியமாக யார் இருக்காங்கன்னா விஷ்ணுன்னு சொல்லிட்டு, இவர் இப்போ சிஎம் செக்ரட்டரி 4ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி என்னன்னு இருக்கிறார், இவர் தொழில்துறை வழிகாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய அந்த எம்டியாக இருக்கிற மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர் தான் விஷ்ணுங்கிறவர். அவர் திமுக ஆட்சியில் இந்த தொழில்துறையை போயிட்டு இழுத்துக்கிட்டு வந்தோம் தொழிலெலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு எம்ஓயூலாம் போடுவாங்க, இந்த ஒப்பந்த கையெழுத்து, முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர்பி ராஜாலாம் சொல்லுவார். முதலமைச்சராக போவாங்க, திடீர்னு ஒரு விழா நடக்கும், மண்வெட்டியெல்லாம் கொத்துறது நடக்கும், இதெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. இத்தனை 1000 கோடி, இத்தனை 1000 பேருக்கு வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அந்த துறைக்கு பிதாமகனாக இருந்தது எம்டி மேனேஜிங் டைரக்டர் விஷ்ணு அவர்கள் தான் இப்போ சிஎம் செக்ரட்டரி 4. நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த ஆட்சியில் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக, அந்த உதயசந்திரன் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தவங்க, கடந்த ஆட்சியில் தொழில்துறைக்கு கைடன்ஸ், அந்த வழிகாட்டுதல் குழு மேனேஜிங் டைரக்டராக இருந்த ஒரு முக்கிய பொறுப்பு அவர் தான். இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் வெள்ளை அறிக்கை சம்மந்தமான என்ன கொடுப்பாது, எவ்வளோ முதலீடு வந்தது, எவ்வளோ தொழிற்சாலை தொடங்கப்பட்டிருக்கு, எவ்வளோ நிதி எவ்வளோ இருக்குது, இப்படின்ற விவரங்கள்லாம் இந்த துறை சார்ந்து இவர் எப்படி கொடுப்பாரு? இவர் தான் முன்னாடி அங்கே இருந்தவர். இப்போ இதெல்லாம் திவாலா இருக்குது, சும்மா ஒரு ஏமாற்று வேலை, இதெல்லாம் ஒரு 420 இப்படிலாம் ட்ராமா ஆடி இருக்காங்க அப்படிலாம் கொடுப்பாரா? இல்லை உண்மையிலேயே இதெல்லாம் உண்மையாக நடந்தது தான், இத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குது, இத்தனை 1000 இளைஞர்கள் வேலையில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கிறது அப்படின்றது தெளிவாக கொடுப்பாரா அவர் அப்படின்ட்டு கேள்வி எல்லாருக்குமே இன்னைக்கு எழுந்திருக்கா. ஐஏஎஸ் அதிகாரிகள் மட்டும், கோட்டை வட்டாரங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் பேசுறது. அதிகாரிகள் குறைஞ்சபட்சம் ஒரு துறையிலேருந்து தூக்கி வேற எங்கேயாவது மாற்றணும். தலைமைச் செயலகத்தில் அதே 6 மாடியில் மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவர் மேலே, இங்கே பக்கத்து ரூமுக்கு, இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு பக்கத்தில், இப்படி ஒரு இடம்